உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே. இன்றும் கூட தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு மனிதன் எப்படி உண்டாக்கப்பட்டான், எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதி மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட போது பைபிள் வரலாறு சொல்லுகிறது அவன் சிருஷ்டிக்கப்பட்டு வெறும் 6000 வருடங்கள் மட்டுமே ஆகின்றன என்று. ஆனால் அறிவியல் வல்லுநர்களும் சரி, வரலாற்று ஆசிரியர்களும் சரி, சில காரியங்களை புரிந்து கொள்ளாமல் ஏதோ கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாக இருந்து அந்த ஜீவராசிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பரிணாம வளர்ச்சி பெற்று கடைசியில் மனிதன் வந்தான் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸும் கிடையாது. அதாவது பழங்கால காரியங்கள் எப்படி இருக்குதுன்னு மண்ணை தோண்டி அந்தந்த காலப்போ கீழடியில் போய் தோண்டி பார்க்குறாங்க. தமிழர்களுடைய அவங்க பண்புகள் வரலாறு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து சொல்கிறாங்க. அந்த ஆராய்ச்சிகள் மூலமாய் சொல்லுவதற்கு மனிதன் பல கோடி வருடங்களுக்கு முன்பாக இருந்தான் என்று சொல்வதற்கு வழி இல்லை. அங்கே அந்த எத்தனை வருடங்கள் இருந்தான் என்று கண்டுபிடிக்கிற அந்த விஷயத்தில் ஏதோ தவறு இருக்கிறது. ஆதலால் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பைபிள் சொல்லுகிறது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியை எப்போ சிருஷ்டித்து விட்டார். அதுக்கு காலகட்டங்கள்லாம் கிடையாது. ஆனால் மனுஷனை உண்டாக்கின பிறகு 6000 வருடங்கள் என்று சொல்லப்படுகிறது. பைபிளில் நீங்கள் வாசிக்கலாம். ஆதாம் இத்தனாவது வயதாக இருந்தபோது இன்னாரை பெற்றான், அப்புறம் அவன் மகன் இத்தனாவது வயதாக இருந்தப்போ இன்னாரை பெற்றான், அப்புறம் அவன் மகன் இத்தனாவது வயதாக இருந்தப்போ இன்னாரை பெற்றான். இப்படி தலைமுறையாக அந்த ஆதாமின் சந்ததியார் தலைமுறையாக அந்த முதல் குமாரனை எப்போ பெற்றான்னு சொல்லி இத்தனை வருஷங்களுக்கு பெற்றான்னு சொல்லி அதெல்லாம் கணக்கு வச்சுக்கிட்டு வந்தான். கடைசியில் இப்போ 6000 வருடங்கள் ஆகின்றன. ஏயா இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குன்னு கேட்டால், ஆமாம், நிறையா வரலாற்று சம்பவங்கள் கூட அதிகமான அளவு பைபிள்லேருந்து எடுத்து தான் அது நிஜமாக நடந்திருக்கான்னு போய் ஆர்கியாலஜி பீப்புள் போய் தேடி போகிறாங்க. அப்புறம் காலப்போக்கில் கண்டுபிடிக்கிறாங்க, ஆமாம் பைபிளில் எழுதியிருந்தது சரிதான். இப்போ பாபிலோனில் தொங்கு தோட்டம் கட்டப்பட்டது, நேபுகாத்நேச்சார் ராஜா தொங்கு தோட்டம் கட்டினான் அப்படின்னு சொல்லி இங்கே பைபிளில் நீங்கள் வாசிக்கலாம். அப்புறம் அந்த ராஜா என்ன செஞ்சான், அவன் மகன் என்ன செஞ்சான்லாம் இங்கே எழுதியிருக்கு. அவங்க யாரோட யுத்தத்துக்கு போனாங்க, எந்த ராஜ்யத்தெல்லாம் ஜெயித்தாங்கன்னு. அப்புறம் அந்த பாபிலோனியருக்கு பேர் எப்படி அடுத்த ராஜ்யங்கள் வந்தது எப்படி அப்படியெல்லாம் சொல்லி அது எழுதியிருக்கிறது. அப்போ இப்படி ஒவ்வொரு ராஜ்யங்களாக வந்ததை பற்றி பைபிளில் தெளிவாக எழுதியிருக்கு. இதை போய் தேடி பார்த்தா அந்த ஆர்கியாலஜிக்கல் பீப்புளெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. சரி, அப்போ இப்படி பைபிளில் எழுதியிருக்கிறது உண்மைங்கிறத ஒரு பக்கம் நான் சொல்ல வர்றேன். இன்னொரு விதத்தில் அந்த கோடிக்கணக்கான வருஷங்கள் இருந்தது மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டான் முன்னாடியே அப்படிங்கிறத, அதாவது மனுஷன் உண்டானா, குரங்குலேருந்து மனுஷன் உண்டானாங்கிறத நம்ம இல்லைன்றோம், நெகேட் பண்ணுறோம். அதை நம்ம கவனிக்கணும். நம்ம நம்மளே இப்போ எல்லாருடைய மனசாட்சிக்குள்ளே கேட்டால் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு இந்த மனசு சொல்லுது. கடவுளே இல்லைன்னு மனுஷன் சொல்ல மாட்டேங்குது. அப்படி யாரோ சிலர் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது அப்படி அவர்கள் சொல்லுகிறவர்களுடைய எண்ணிக்கை 1000ல் 1 கூட இல்லை. ஆக இதெல்லாம் யோசித்து பாருங்கள். தேவனுடைய சாயல் ரூபத்தில் மனுஷன் உண்டாக்கப்பட்டான்னு பைபிள் சொல்லுது. அவருடைய குணாதிசயங்களோட அவருடைய சுபாவத்தோடு இவன் உண்டாக்கப்பட்டான்னு எழுதியிருக்கு.
அப்போ இதெல்லாம் பார்க்கப்போ தேவனுடைய குணாதிசயங்கள், பண்புகள், அவரோட கொடுத்த அறிவு எல்லாம் கொஞ்சமாவது பாவம் செஞ்ச பிறகு கொஞ்சமாவது இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அந்த கொஞ்சம் இருக்கிறது அது சொல்லுகிறது. அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இப்படி தேவன் மனுஷனை உண்டாக்குனப்போ கடந்த செய்தியில் சொன்னேன், தேவன் மரிக்கவே முடியாதவர், அவருக்கு மரணமே கிடையாது. ஆனால் அவருடைய சாயல் ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் மனிதன், தனிப்பட்ட மனிதன், அவன் விரும்பினால் சாகலாம். அவன் சாகிறதுக்காக உண்டாக்கப்படலை, ஆனால் அவன் விரும்பினா சாகலாங்கிறதுக்காக தான் மனுஷனை இந்த சரீரத்தில் உண்டாக்கியிருக்கிறாரு. இந்த சரீரம்தான் மண்ணிலேருந்து எடுக்கப்பட்டது. மரித்தா இந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது. ஆனால் இவனுக்குள்ளே இருந்த ஆவி, இவனுக்குள்ளே இருந்த உயிர், அது தேவனிடத்திலிருந்து வந்தது. இவன் சரீரத்தில் மரிக்கிற நாளில் இவனோட உயிர் அந்த தேவனிடத்திற்கு திரும்பி போகுது. ஆக இதை நாம் சற்று நிதானிக்க வேண்டும். சாகாமல் இருப்பதற்கு உண்டாக்கப்பட்ட மனிதன் ஏன் சாக வேண்டும்? ஏன் சாவதற்கு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தார்? மனுஷன் அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தில்னாக்கா இவனும் சாக முடியாது, சாகாமல் தான் இருக்கணும். ஆனால் இவன் விரும்பினா சாகணுமா? அப்போ இவன் விரும்பினா சாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது என்னத்துக்கு கொடுத்தாரு அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே தேவன் மட்டுமல்ல, அங்கே தேவனுடைய எதிரியாகிய பிசாசும் ஒருத்தன் அங்கே இருக்கிறான். அந்த பிசாசு சொல்கிறான், நீங்கள் அவனை அலட்டலைன்னா, கட்டாயப்படுத்தலைன்னா அவன் என் கட்சியில் சேருவான் அப்படின்னு அவன் சொல்ல வர்றான். இந்த பிசாசு ஏதோ பெரிய அவன் ஒரு கடவுளுங்க, அப்படி கிடையாது. பிசாசு தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு தூதன், ஒரு வேலை செய்யும்படி ஏற்படுத்தப்பட்ட ஒரு தூதன், மனுஷன் இல்லை. தேவதூதன் மனுஷன் கிடையாது. அவன் ஒரு வேலை செய்யும்படி அவருக்காக உதவி செய்யும்படி ஏற்படுத்தப்பட்ட ஒரு தூதன். ஆனால் மனுஷன் தேவனுடைய குமாரன், தேவனுடைய சாயல் ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட குமாரன், குமாரத்தி, அப்படி வருது. எந்த தூதனையும் அப்பா நீ எனக்கு ரொம்ப நன்மை செஞ்சடா, வா பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லி எப்பேற்பட்ட தூதனையும் கூட கர்த்தர் பக்கத்தில் உட்கார சொல்லலை. ஆனால் மனிதனை, இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட மனிதனை தேவன் அழைத்து இந்த வா என் பக்கத்தில் உட்காருன்னு சொல்லி உட்கார சொன்னார்னு பைபிளில் எழுதியிருக்கு. அதாவது தேவனுடைய கண்களில் அந்த மனிதன் எவ்வளோ விளையாட பெற்றவன். ஏதோ எனக்காக கட்டி இழுத்துக்கிட்டு வா, சம்மந்துக்கிட்டு வா, நீ இந்த மாதிரி எனக்காக பாடுபடு அப்படியெல்லாம் அவர் சொல்லலை. என் பிள்ளைன்றார். பிள்ளைன்னா சாக முடியாது. ஆனால் மனுஷன் உண்டாக்கப்பட்டபோது அது விரும்பினா சாகணும், அப்படி உண்டாக்கிட்டார். ஏன்? அவருடைய எதிரி அங்கே இருக்கான், இவன் என் கட்சியில் சேருவான் அவன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவனுக்கு அங்கே பரிச்சை வைக்க வேண்டி வருது. இந்த மனுஷன் இங்கிட்டா அங்கிட்டான்னு பார்க்குறது. அப்போ மனுஷன் விரும்பினா சாகிறதுக்கு அங்கே ப்ரொவிஷன் வேணும். நான் சாகிறேன் அப்படின்னு சொன்னால் சாகிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் வேணும். இன்றைக்கும் கூட நிறைய பேர் செத்தா தேவலான்னு சொல்லி தான் அந்த சாவை ஏற்றுக்கிட்டு ஒரு நாளில் சாகுறாங்க. தெரியுமா அது உங்களுக்கு? எவ்வளோ பேரில் எல்லோரும் தான், எல்லோரும் ஒரு காலகட்டத்தில் செத்தா தேவலான்னே சொல்லி, அதாவது அந்த மரணத்தை அவங்க ஏற்றுக்கொண்டதுனால தான் அவங்க பின்னாடி ஒரு நாளில் மரிக்கிறாங்கங்கிறத உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் மரணத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அதனால் மரிக்கிறார்கள். நீங்கள் மரணத்தை ஏற்றுக்கொள்ளலைன்னா நீங்கள் மரிக்காமல் இருக்கலாம். என்ன பாஸ்டர் இதெல்லாம் நம்புகிற காரியமா? மனிதன் உண்டாக்கப்பட்ட போது மரிக்கிறதுக்காக உண்டாக்கப்படலை, ஆனால் விரும்பினா மரிக்கிறதுக்கு தான் அப்படி உண்டாக்கப்பட்டான். இவன் மாத்திரம் அந்த பிசாசுடைய சார்பாக இருந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்காம அங்கே இவருடைய சார்பாக அங்கே நின்ன ஜீவ விருட்சம், அது மரண விருட்சம், இது ஜீவ விருட்சம். இந்த ஜீவ விருட்சத்தின் கனி அவன் புசிச்சிருந்தான்னா அது கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டான். கர்த்தருக்கு சொன்னபடி கேட்டான், அவ்வளவுதான். கர்த்தருக்கு பெற்றோர் சொன்னபடி கேட்ட பிள்ளைய மாதிரி, அது பெற்றோர் சொல்லபடி கேட்காத பிள்ளைய பிசாசு கட்சியில் சேர்ந்த மாதிரி. இப்போ இந்த மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த ஜீவ விருட்சம் அதில் பழம் பிடுங்கி சாப்பிட்ருந்தான்னா இவன் செத்துருக்கவே மாட்டான்.
அப்போ மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு அங்கே வந்தது. இவன் விரும்பினா சாகலாம், இவன் விரும்பினா சாகாமல் தேவனோடையே கூட பரலோக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம். சாவே கிடையாது. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம். அப்புறம் அதை தான் கர்த்தர் சொன்னார். ஆனால் இவன் போய் அந்த கட்சியில் சேர்ந்தான், அதை விடுங்க. ஆனால் மறுபடியும் அவர் இயேசு என்ன சொல்கிறாரு, நான் உன் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணுறேன், நான் அதுக்காக உன் பாவத்தை என் மேலே ஏற்றுக்கிட்டு உன் பாவத்துக்கான தண்டனையெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிலுவையில் மனிதர்களுடைய பாவங்களை தான் மேலே ஏற்றுக்கிட்டு அந்த பாவங்களுக்கான தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தார். வேதனைப்பட்டார், ரத்தம் சிந்தினார், கடைசியில் உயிரை விட்டார். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆதாம் பாவம் செஞ்சுட்டா அவன் சாகணும், அவன் செத்து தான் தீரணும். அதே போல் அவனுடைய சந்ததி எல்லாரும் பாவிகள் செத்து தான் தீரணும். ஆனால் இவர் வர்றாரு, நான் உன் பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னா நீ சாக வேண்டியதில்லை, ஆனால் அட்லீஸ்ட் என் கூட இருந்தாக்க நான் மரித்தவரை கூட உயிரோடு எழுப்பிக்கிடுவேன் அப்படின்லாம் சொல்கிறார். அப்போ சாகாமல் இருக்கிறத இவன் விரும்பணுமே. சரி, இப்போ இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். உலகத்தில் இருக்க எந்த மனுஷனுக்குமே சாகணுங்கிற ஆசை இல்லை, பார்த்தீங்களா? இப்போ தான் சொன்னேன், செத்தா தேவலாம் செத்தா தேவலாம் செத்தா தேவலான்னு சொல்லி சாவை ஏற்றுக்கிறேன், அதனால் சாகுறான்னு சொன்னேன். ஆனால் அதே மனுஷனுடைய இருதயத்தில் சாகவே விருப்பம் இல்லை, பார்த்தீங்களா? ஐயோ செத்துருவோமோ அப்படின்னு அநேக காரியங்களை நினச்சி செத்துருவோமோ அப்படின்னு சொல்லி அவன் பயப்படுறான். சாகாமல் இருக்கணுங்கிற ஆசை இருக்குது, ஆனால் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்தா செத்தா தேவலான்னு சொல்கிறான். இப்படி இரண்டு விதமான மன போராட்டங்களில் மனுஷன் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா? ஏன் அந்த போராட்டன்றீங்க? கடவுளோட கூட இருந்திருந்தால் அந்த போராட்டமே கிடையாது. ஆனால் மனுஷன் பிசாசு கூட சேர்ந்ததுனால தான் இப்போ அந்த பாவமும் பாவ சந்தோஷமும் இழுக்குது அவனை. அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். வேறொருத்தனால் இவன் போய் நரகம் போகல. உடனே நரகத்துக்கு கூட்டி போகிறேன்னு யாராவது ஃப்ரெண்டு கூட்டி நரகத்துக்கு போகிறானா? இல்லை. ஃப்ரெண்டு தண்ணி போட வைக்குவான், ஃப்ரெண்டு கெட்ட காரியங்களை நடத்துவான், அப்புறம் முடிவில் வேணும் சேர்ந்து நரகத்துக்கு போயிடுவான். அப்படி தான். ஆக இதை நினைத்து பாருங்கள். கட்சி மாறுவதற்கு வாய்ப்பு, மரிக்காமல் பரலோகம் போக வாய்ப்பு, இல்லை மரித்து நரகம் போகிற வாய்ப்பு. இதுதான் மனுஷனுக்கு வைக்கப்பட்டது. இன்றைக்கு நமக்கு அதான் இருக்குது. இன்றைக்கு சொல்கிறாரு, அவன் அந்த கிறுக்கன் அந்த ஜீவ விருட்சத்துக்கு கனியை சாப்பிடாம அவன் செத்து நரம் போயிட்டான். இப்போ இருக்க மனிதர்களே நீங்கள் வாருங்க, இப்போ எனக்கு இங்கே பக்கத்தில் ஜீவ இயேசு. இன்றைக்கு இயேசு தான் ஜீவ விருட்சம். அவரை ஏற்றுக்கிட்டாவே ஜீவன் இவனுக்கு. இந்த பக்கம் இருக்கக்கூடிய நன்மை தீமை அறியத்தக்கான மரணத்தின் விருட்சம் அது இன்னும் இருக்குது. மரணத்தின் விருட்சமும் இருக்குது, ஜீவ விருட்சமும் இருக்குது. மரணத்தின் விருட்சம் பிசாசு, அவன் கொடுக்குற பாவங்கள் சாபங்கள். ஜீவ விருட்சம் இயேசு, ஏன்னா இவர் தான் உங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணவர். நான் குறுக்க ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இந்த இயேசுநாதரை தவிர மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிறேன்னு சொன்ன வேற யாராவது இருக்காங்களா? அப்படி இருந்தால் பரவாயில்ல, அந்த வழியாகி போகலாம். ஆனால் நமக்கு தெரிந்தவரை இந்த இயேசு தான் மனிதனுடைய பாவங்களுக்கு சிலுவையில் பரிகாரம் பண்ணார். பரிகாரம்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் ஏற்றுக்கிட்டு அதுக்கான தண்டனையை அவர் அனுபவிக்கிறது. அப்படி நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டு, அவர் பாவமே செய்யலைங்க, அவர் பாவம் செய்யலை. ஆனால் நம்முடைய பாவத்தெல்லாம் அவர் மேலே ஏற்றுக்கிட்டு நம்முடைய பாவங்களுக்கான தண்டனை அவர் அனுபவித்து ரத்தம் சிந்தி ஜீவன் விட்டார். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ அந்த இவன் செத்து நரகத்துக்கு போகலாம், நான் செத்துக்கிறேன் அப்படின்னு இயேசு வர்றாரு. எப்படி? இந்த மனுஷன் செஞ்ச பாவத்துக்கு, அதுவும் பாவியான ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த பாவி, பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து அப்படி இருக்கக்கூடிய மனுஷன் இவன் தப்பனுமான பாவத்துக்கு பரிகாரம்னுங்கிறவனே நமக்கு விளங்குது. இன்றைக்கி எவ்வளோ பேர் அவங்கவுங்க செஞ்ச பாவங்களுக்கு பரிகாரம் தேட எத்தனை தெய்வங்களை தேடி எத்தனை கோயில்களுக்கு எங்கேயெல்லாம் போயிட்டு வர்றாங்க.
உங்களுக்கு தெரியாதா? தெரியும்ல. அப்போ பாவம் இப்போ ஏதாவது பரிகாரம் செஞ்சால் நம்ம தப்பலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பரிகாரம் தேடி ஓடிட்டுருக்கிறப்ப இந்த இயேசுனார் வந்தார். நான் உன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கிட்டு உன் தண்டனையெல்லாம் ஏற்றுக்கிட்டு நான் சாகுறேன், அது மாதிரி அப்படி செஞ்சு உன் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணிடுறேன் அப்படின்னு பரிகாரம் பண்ணிட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பூமியில் தேவனுடைய குமாரனா பாவம் இல்லாமல் பிறந்து பாவம் இல்லாமல் வாழ்ந்து காட்டி பாவம் இல்லாமல் சிலுவைக்கு போய் சிலுவையில் இருக்கப்போ உலகத்தாரோட எல்லாருடைய பாவத்தையும் தாமலை ஏற்றுக்கிட்டு அந்த பாவத்துக்கான தண்டனையை அவர் அங்கே அனுபவிச்சுக்கிட்டு இருந்தார். அப்படி பாவத்துக்கான தண்டனையை அனுபவிச்சிட்டதுனால அவர் பாதாளத்துக்கு போக வேண்டி வந்துச்சு. ஆனால் அவர் பாவம் செய்யலை. உலகத்தாருடைய பாவத்தை ஏற்றுக்கிட்டாரே ஒழிய இவர் பாவம் செய்யலை. அதனால் பிதாவாகி தேவன் பார்த்தார், என் குமாரன் இவர் பாவம் செய்யலை, அதனால் இவர் நித்தியமாக சதா காலமும் நரகத்தில் இருக்கக்கூடாது, அதனால் நான் அவரை உயிரோட எழுப்புறேன் அப்படின்னு சொல்லி பாதாளத்திலேருந்து திரும்பி ஏறி வர பண்ணிட்டார். ஏறி வர பண்ணி தன்னுடைய வலது பார்சலில் உட்காரு, எனக்கு பிரியமான குமாரன் நீர் அப்படி சொல்லி உட்கார வச்சுக்கிட்டார். இப்போ அது எதுக்கு பிரியம்னா, இந்த பாவ மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக ஒரு பரிகாரம் பண்ணாரே, அதனால தான் இவருக்கு குமாரன் மேல் ரொம்ப பிரியம். அது மட்டும் இல்லை, இயேசுவானவர் மரண பரியந்தமும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராகி பிதாவுடைய விருப்பத்தின்படி மனுஷனுடைய பாவங்களுக்கு பூமியில் பரிகாரம் பண்ணுறாரு. அதனால் சிலுவைக்கு ஏறுறாரு, அங்கே எல்லாருடைய பாவத்தை ஏற்றுக்கிட்டு தண்டனை அனுபவிக்கிறாரு, அங்கே சாகிறார். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படி நமக்காக பரிகாரம் செய்ததுனால இன்றைக்கு இயேசு நமக்கு பக்கத்தில் நிற்கிறாரு. அப்போ இயேசு பக்கத்தில் நிற்கிறதுனா அவர் தான் ஜீவ விருட்சம். நீங்கள் அந்த ஆதாம் ஏவாள் கதையை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே என்ன இருக்குது, ஆதாம் ஏவாளை உண்டாக்கிட்டு அங்கே 2 மரத்தை வச்சுருந்தாராம். ஒன்று ஜீவ விருட்சம், ஒன்று மரண விருட்சம். இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசிச்சா இவன் ஜீவனோட கூட இருக்கலாம், சாவே கிடையாது. ஆனால் மரணத்தின் விருட்சம் ஒன்று இருக்கே, அதை சாப்பிட்டா அது நிச்சயமாக சாகலாம், சாகவே சாவாய் அப்படின்றார். அந்த பழத்தை தின்னா நீ சாகவே சாவாய் அப்படின்றார். அப்படி இந்த ஆதாம் அவன் விரும்பி அந்த விருட்சத்தின் கனியை புசித்தான், அதனால் செத்தான், ரைட்டு. இப்போ அவனுடைய சந்ததியாய் பிறக்கிற மற்ற மனிதர்கள் இவன் செஞ்ச பாவம் மாதிரி இப்போக்கு இருக்க மக்கள் அப்படி செய்யலை, ஆனாலும் நரகம் போக வேண்டியிருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஆதாம் மாதிரி விரும்பி பாவம் செய்யாமல் பாவத்திலே பிறந்து அதிலே உழண்டு கிடந்து நரகத்துக்கு போக வேண்டியிருக்க நிலைமையில் இருக்கானே, இவன் என் பக்கம் வந்தால் நான் பிழைக்க வைக்கிறேன், என் பக்கம் வந்தால் ரட்சிக்கிறேன், என் பக்கம் வந்தால் பரலோகம் கூட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லி மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சார். அதனால தான் இயேசுவானவர் ஜீவ விருட்சமாக அங்கே நிற்க, நமக்கு முன்னாடி நிற்க அவருக்கு தகுதி உண்டு. நம்முடைய பாவங்களை மன்னிக்கவும் அவருக்கு தகுதி உண்டு. இப்போ இயேசுவே ஜீவ விருட்சம், பிசாசே மரணத்துக்கு ஏதுவான விருட்சம். இப்போ இயேசுவிடத்திலிருந்து நீங்கள் நன்மையை பெற விரும்புகிறீர்களா, அல்லது பிசாசிலிருந்து பாவ சந்தோஷங்களை பெற விரும்புகிறீர்களா? அவ்வளோதான் கேள்வி. ஆதாமுக்கு இதே நிலைமை. ஆதாம் இங்கே இயேசு இருக்கிறார், இங்கிட்டு இருக்கிறியா, பிசாசு அங்கிட்டு இருக்கா, அங்கிட்டு போறியா அப்படி கேட்டால் இயேசு வேண்டியதில்லை, நான் பிசாசு கூட போகிறேன்னு போயிட்டான். இப்போ மறுபடியும் நமக்கு ஆதாமுடைய பிள்ளையாக சந்ததியாய் பிறந்திருக்கிற நமக்கும் கூட இயேசு வேணுமா, பிசாசு கூட போய் நரகம் போகணுமா? அந்த கேள்வி தான். ஆதலால் இப்பொழுது நாம் எல்லாரும் யோசிக்க வேண்டும், ஒரு தீர்மானத்துக்குள்ளே வர வேண்டும். இப்படி சூழ்நிலை எனக்கு வந்தது. நான் பார்த்தேன், மனுஷனுடைய ஆவி மரிக்காது, ஆனால் நரகம் போகணும். நான் சொன்னேன், ஆதியில் உண்டாக்கப்பட்ட மனிதன் விரும்பினா சாகலான்னு. ஆனால் அதில் கூட பெரிய சிக்கல் இருந்துச்சு பாருங்க. என்ன சிக்கல்? இவனுடைய ஆவி சாகவே சாகாது. சரீரம் தான் மண்ணிலிருந்து மண்ணுக்கு போகும். இவனுடைய ஆவி தேவனுடையது. தேவனுடைய ஆவிக்கு, தேவனுக்கு சாவு கிடையாது, தேவனுடைய ஆவிக்கு சாவு கிடையாது, தேவனால் உண்டாக்கப்பட்ட மனித ஆவிக்கும் சாவு கிடையாது. அதனால் நியாய தீர்ப்புக்கு தான் போய் நிற்கும். மரிக்கிற நாளில் நியாய தீர்ப்புக்கு தான் போய் நிற்கும். அங்கே நீ தேவனோட கூட இருந்தியா, வா பரலோகத்துக்குன்னு வச்சுக்கிடுவார், சதா காலம் பரலோகம். நீ பிசாசு கூட போனியா, போ, சதா காலம் நரகம் போ அப்படின்னு சொல்லி. அப்போ மனிதனுடைய ஆவிக்கு சாவு கிடையாது, இட்டர்னல், நோ டெத்.
இப்போ ஏதோ செத்து கல்லறைக்கு போயிட்டாங்க, கதை முடிஞ்சிருச்சு, பரவாயில்ல. ஆனால் கதை முடியாது, அதாங்க தான் பிரச்சனை. செத்துட்டாங்க, கதை முடிஞ்சிருச்சு. இந்த ஊர் உலகத்தில் இருக்க சொத்து கத்து அதுகளுக்கெல்லாம் மற்றவங்க பங்கு போட வருவாங்க. இருந்தாலும் செத்துட்டான், கதை முடிஞ்சிருச்சு, நம்ம வந்து பங்கு போட்டுக்கலாம், அப்படி வருவாங்க. ஆனால் ஆவிக்கு சாவு இல்லையே. உங்கள் மனசாட்சிக்குள்ளே நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்கள் ஆவி சரீரத்தை விட்டு ஆவி போச்சுன்றாங்களே, ஆவி போயிட்டப்போ எங்கேயாவது செத்துச்சுன்னு கேட்டிங்களா? இல்லை, ஒன்றும் பரலோகம் இல்லை நரகம். உங்கள் மனசாட்சியாகத்தான் சொல்லுது. அதனால் உங்களுடைய மனசாட்சிக்குள்ளே பேசுகிற ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கறது நல்லது. மனிதன் சாக மாட்டாங்க. மனிதனுக்கு சாவே கிடையாது. ஒன்று காலமெல்லாம் சதா காலமும் பரலோகத்தில் இருக்கணும், இல்லை சதா காலமும் நரகத்துக்கு போகணும். இது ஏதோ மற்ற, அதாவது ஏதோ வாழ்ந்தாங்க செத்தாங்கங்க கல்லறைக்கு போனாங்கங்க, அப்படி இல்லை. இவங்க இப்போ குழந்தையாக பிறக்கிறப்ப அழுகையில் மூச்சு விட்றாங்களே, குழந்தைங்க மூச்சு விட்றாங்களே, அப்போ தான் தேவன் தம்முடைய ஆவி அவங்களுக்குள்ளே வைக்கிறாரு. அவங்களுக்குள்ளே வச்சா தேவனுடைய ஆவிக்கு சாவு கிடையாது. இப்போ நீங்கள் மனுஷன் பெருசாக வளர்றான், என்னென்னமோ செய்கிறான், கடைசியில் சாகுறான்னா அந்த ஆவிக்கு சாவு கிடையாது. அதனால தான் நியாய தீர்ப்பு வருகிறது. இப்போ நம்ம எல்லாரும் நியாய தீர்ப்புக்காக தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று நம்முடைய இருதயத்தில் நமக்கு தெரியுமல்லவா? அப்போ நியாய தீர்ப்புக்கு போகிறோம்னா எதை செத்து நரகம் போகிறவனா அங்கே போகக்கூடாது. இப்போயே நாம் ரட்சிக்கப்பட்டு நம்ம பரலோகம் போகிறவங்களா நம்ம ஆயிக்கிறது அது புத்திசாலித்தனம் தானே. இப்போ நான் கேட்குறேன், புத்தி வேணுமா வேண்டாமா? செத்த பிறகு பரலோகம் போகலாம் நரகம் போகலான்னு தீர்மானிக்க நம்மளால் முடியாது. ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி நாம் வந்து பரலோகம் போகலாம் அப்படின்னு தீர்மானிக்கலாம். அது எப்படி? இயேசு ஜீவ விருட்சமாக நமக்காக இருக்கிறார். ஏன்? அவர் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சார். அவர்கிட்ட வந்தால் நம்முடைய பாவங்களை மன்னிக்க, நம்மளை நரகத்துக்கு போகாமல் காப்பாற்ற, பரலோகத்தில் வச்சுக்கிற அவருக்கு அதிகாரம் உண்டு. ஏன்னா அவர் தான் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சவர். இப்போ நம்ம அவர்கிட்ட வந்து இனிமேல் அந்த பாவம் வேண்டாம், அந்த பிசாசு வேண்டாம், நான் ஆண்டவர் உங்கள்கிட்ட வர்றேன் அப்படின்னா, அவருடைய ரத்தம், நமக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம், நம்மை மீட்கிற அந்த ரத்தம், நம்மை பிசாசோடைய பிடியிலிருந்து, பாவத்திலிருந்து பிடியிலிருந்து நம்மை மீட்டு நரகத்துக்கு போகாமல் நம்மளை காப்பாற்றி நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிற வல்லமையுள்ள இயேசுவின் ரத்தம். ஏன்னா அந்த ரத்தம் தான் நமக்காக பரிகாரம் செய்தது. அந்த ரத்தம் தான் நம்முடைய பாவங்களுக்காக சித்தப்பட்டது. அதை நினைத்து பாருங்கள். இப்பொழுது நாம் தப்பிக்கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நாம் பிழைத்து கொள்ள, கடைசி மூச்சு போக வரைக்கும் அவனுக்கு வாய்ப்பு இருக்குது. செத்துட்டா அப்புறமேலு அவன் தீர்மானம் எடுக்க முடியாது. இந்த பூமிக்குரிய இந்த காலகட்டங்களில், உலகத்தில் வாழக்கூடிய இந்த காலகட்டங்களில் ப்ரொபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. அரசாங்க வேலைக்கு சேர்ந்தால் முதல் 2 வருஷம் ப்ரொபேஷனில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ப்ரொபேஷன்னா என்ன அர்த்தம்? அவங்க ஒழுங்காக இருந்தால் தொடர்ந்து பர்மனெண்ட்டாக வேலைக்கு வச்சுக்கிடுவாங்க. இடையில ஒழுங்கு இல்லைன்னு தெரிஞ்சால் 2 வருஷத்தில் கழட்டி விட்ருவாங்க. அவங்கள எப்போ வேணாலும் கழட்டலாம். ஒழுங்கு இல்லைன்னு தெரிஞ்சால் எப்போ வேணாலும் வேலையை விட்டு போகணுன்னு சொல்லிடலாம். அப்போ இன்றைக்கு மனிதன் இன்றைக்கி ப்ரொபேஷன் பீரியடில் இருக்கான். குழந்தையாக பிறந்ததுலேருந்து அவன் மரித்து கல்லறைக்கு போக வரைக்கும், அந்த நாள் வரைக்கும் ப்ரொபேஷன் பீரியடில் இருக்கிறான். அதாவது தேவனுக்கு பிரியமாக இருந்தால் பரலோகத்துக்கு போயிடலாம், தேவனுக்கு பிரியம் இல்லைன்னா அவன் நரகத்துக்கு போயிடலாம். தீர்மானம் எடுக்கிறது இந்த மனுஷன்தான். ஆனால் வாய்ப்புகள் தேவன் சொல்கிறாரு, நீ என் பக்கம் வந்துரு, பாவத்தை விட்டு அந்த பிசாசை விட்டு என்கிட்ட வந்துரு, இந்த என்னுடைய குமாரன் இவர் பாவத்துக்கு பரிகாரம் செஞ்சுருக்கிறாரு, இவரை ஏற்றுக்க, இவருடைய ரத்தம் உன்னை மீட்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பிசாசு என்ன சொல்கிறான்? என்னப்பா அது வாழ்க்கையை அனுபவிக்கிறது இல்லையா, பாவ சந்தோஷங்கள் எவ்வளோ இனிமையானவைகள் அப்படின்னு சொல்லி பாவ சந்தோஷத்தை காட்டி அந்த பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கும்படி அங்கே இழுக்கிறான். இவனும் போகிறான். ஆனால் அந்த பாவ சந்தோஷங்கள் வந்து ஷார்ட் லீவ்டு, கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும். பாவம் செய்கிறப்ப இன்பமாக இருக்கும், பாவம் செஞ்சுட்டு வந்தவொன்னே குற்றமான சாட்சி தான் பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் அவனுக்கு நிம்மதியே கிடையாது. பாவம் செஞ்சுட்டு யாராவது நிம்மதியாக இருக்காங்கன்னு சொல்லுங்கள்.
அது பெரிய திமிரு பிடிச்சவன் கூட அப்படி செய்யணும், அப்படி தான் இருப்பேன் அப்படியெல்லாம் சொல்கிறவனுடைய உள்ளான இருதயத்தில் நம்ம இப்படி தேவனுக்கு விரோதமாக பாவியாக செஞ்சு இருக்கிறோமே வாழ்கிறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருக்கும். இப்போ மனசாட்சியை உதறிவிட்டான் எவ்வளோ வேணாலும் பேசலாம், மனசாட்சியை மழுங்க பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உள்ளான இருதயத்தில் நம்ம பண்ணுறது தப்பு, நம்ம பாவி அப்படிங்கிறத அவன் உணர்றான். அதனால் மனம் திரும்ப சொல்லி அவனுடைய மனசாட்சிக்குள்ளே ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குது, உள்ளுணர்வு. இப்போ இருக்கிற நிலைமையில் நரம் போயிடுவோம், அது ஒரு உணர்வு. இப்போ நம்ம மனம் திரும்பி அவர் நமக்கு பரிகாரம் பண்ணியிருக்கிறதுனால நம்ம மீட்கப்படலாம், நம்ம பரலோகம் போகலாம். அது ஒரு உணர்வு. அந்த உணர்வை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த உணர்வு இருந்தால் நம்ம சரியாகிடுவோம். உணர்வில்லாத இருதயம், அந்த உணர்வே இல்லைன்னா எப்படி வேணாலும் வாழலாம். குரங்குல தானே இந்த மனுஷன் வந்தான், குரங்குலேருந்து வந்த மனுஷனுக்கு என்ன கட்டுப்பாடு? ஒரு கட்டுப்பாடும் தேவையில்லை, ஒரு ஒழுக்கமும் தேவையில்லை. எல்லாம் மிருகம் தானே, அட்வான்ஸ்டு மிருகம். அதனால் எப்படி வேணாலும் வாழ்ந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவனை கண்ட்ரோல் பண்ண ஒரு கடவுள் இல்லைங்கிறான். கடவுளே நிராகரிக்கிறான். அவர் இருக்கிறாரு, ஆனால் அவர் வேண்டாம், அவர் இல்லைன்னு நிராகரிக்கிறான். கடவுளை நிராகரிச்சுட்டு குரங்குலேருந்து வந்தேன்னு சொல்லிக்கிட்டு எப்படி வேணாலும் வாழலான்னு அப்படி வாழக்கூடிய மனுஷனாக இருக்கான். ஏங்க இது என்ன நியாயம்? அப்படி என் பூமியில் உயிரோடு இருக்க நாளெல்லாம் கடவுளை வெறுத்துட்டு நான் செத்தா தேவலாம், நான் நரகத்துக்கு போன தேவலை அப்படி சொல்கிறவங்க தான் நரகத்துக்கு போகிறாங்க. இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய இருதயத்துக்குள்ளே கவனியுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேசுகிறார். இந்த நேரத்தில் இப்பொழுது மனம் திரும்ப பாவம், பிசாசு, நரகம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் இந்த இயேசு என்னோட பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சுருக்காரே, இவரை ஏற்றுக்கிறேன். இனிமேல் பாவம் வேண்டாம், பிசாசு வேண்டாம், நான் பரலோகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஆதாம் ஏவாளுக்கு வைக்கப்பட்ட அதே வாய்ப்பு இன்று நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு நம்ம மனம் திரும்ப ரெடியா? அந்த பாவத்தை விட்டு பிசாசை விட்டு மனம் திரும்ப ரெடியா? அது போதும், இயேசு நாட்டை வந்தால் போதும். இயேசு ரத்தம் நம்மை கழுவும், அது நம்மை மீட்கிறது. நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம், பரலோகம் போவோம். இதை விட வேறு என்னங்க வேணும்? இந்த சரீரத்தை பற்றி பேசணும். சரீரத்தில் இருக்கிறப்ப தான் மனுஷன் மரிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த பாவிகள் அந்த வாய்ப்பை மரிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் அந்த அவனுக்கு இருக்க சுயாதீனத்தை பயன்படுத்தி நான் கர்த்தரோட கூட மரிக்காமல் இருக்க பரலோகத்துக்கு போகிற தீர்மானம் எடுக்கிறேன். அப்படி ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்கலாம். அப்படி ஒரு நல்ல தீர்மானத்தை எடுங்கள், நீங்கள் பிழைப்பீர்கள், பரலோகம் உங்களுடையது. ஓகே, காட் பிளஸ் யூ. இது போன்ற செய்திகளை கேட்க உண்மையாகவே வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை ஆராதிக்க, அவருடைய போதனைகளை கேட்க இந்த குட் நியூஸ் பைபிள் சர்ச் திண்டுக்கல்லில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வரக்கூடிய தூரத்தில் சென்னை சில்க்குக்கு அடுத்தபடி தெய்வ சிகாமணிபுரம் ரோட்டில் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த குட் நியூஸ் பைபிள் சர்ச்சு ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கு, வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி இருக்கிறது. சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜபம் இருக்கிறது. இந்த கூட்டங்களிலே நீங்கள் கலந்து கொண்டு தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே சரியான தீர்மானங்களை எடுத்து நன்றாக வாழ, தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு வாழ நீங்களும் சரி, உங்களுடைய குடும்பத்தார் யாவரும், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் நன்றாய் வாழ்ந்திருக்க இந்த ஆலய ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமென்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் வாருங்கள். எங்கே சொன்னேன்? திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வர தூரத்தில் சென்னை சில்க்கு அடுத்தபடி இருக்கக்கூடிய அந்த தெய்வ சிகாமணிபுரம் ரோட்டில் 100 மீட்டர் தூரத்தில் குட் நியூஸ் பைபிள் சர்ச் இருக்கிறது. ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கு, வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி, சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜபம். நீங்கள் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.